நீங்கள் மறுபடியும் பாண்டாஸ் கிளாஸுக்கு வந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் பாண்டாஸ் சீரீஸ்னால் என்ன, பாண்டாஸ் சீரீஸ்க்கும் டேட்டா ஃப்ரேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, பாண்டாஸ் சீரீஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன மேனிப்புலேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாண்டாஸ் சீரீஸ் அப்படின்றது வந்து நம்ம அதர் லாங்குவேஜில் அரேஸ், லிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, அதே தான் பாண்டாஸ் சீரீஸ்க்குள்ளே கொண்டு வந்து பாண்டாஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம மாற்றுறது, அல்லது அதை எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் எடுக்கிறது, அதில் என்னென்ன பிஸ்னஸ் ரிலேட்டடு அல்லது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சீரீஸுக்கும் டேட்டா ஃப்ரேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ரேம் வந்து 2 டைமென்ஷனல் அரே. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அது ஒரு டேபிளர் ஃபார்மில் இருக்கும், ரோவும் இருக்கும், காலமும் இருக்கும். மல்டிபிள் காலம்ஸ், மல்டிபிள் ரோஸ். ஓகே, ரோன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே தங்களை பற்றியோ அல்லது ஒரு பர்டிகுலர் பொருளை பற்றியோ இருக்க விஷயங்களை வேறு வேறு காலமில் போட்டோம்னா அது ரெக்கார்டு. அல்லது காலம் அப்படின்றது வந்து இந்த நிறையா ரெக்கார்டோட ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது காலம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டேட்டா ஃப்ரேம் பார்க்குறப்ப நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் சீரீஸ்ன்றது வந்து சம்திங் சிமிலர் டு அரேஸ் ஆர் லிஸ்ட் இன் ரெகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இட்ஸ் அ சிங்கிள் டைமென்ஷனல், ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும், அல்லது ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து சேம் டைப் ஆஃப் அதே மாதிரியான டேட்டாஸ் வந்து திரும்ப திரும்ப இருக்கும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாளோட டிஃப்ரெண்ட் அல்லது வேறு வேறு டெம்பரேச்சர், அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நிறையா மார்க்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு இதுக்குள்ளே போட்டோம்னா அதுக்கு பேர் தான் சீரீஸ். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் 4ல் வந்து லிஸ்ட்டிலேருந்து எப்படி வந்து பாண்டா சீரீஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ கோடிங் மூலமாக தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம கோடிங்கில் டைரெக்டாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கோடிங் வந்து ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்ற ஒரு கோடு ரைட்டிங் பிளாட்ஃபார்மில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காரணம் என்னன்னா வந்து டேட்டா ஃப்ரேம் பாண்டாஸ் ரிலேட்டட் கோடு எழுதி பார்க்குறதுக்கு ஜூபிட்டர் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நான் விஎஸ்எஸ் கோடில் வந்து ஜூபிட்டர் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். நான் வேணால் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து ஜூபிட்டர் நோட் புக் வந்து விஎஸ்எஸில் எனேபிள் பண்ணுறது, அல்லது ஆன்லைன் ஜூபிட்டரில் எப்படி கோடு எழுதுறது அப்படின்றத தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நீங்கள் இதில் வந்து 2 செல் இருக்கும் ஜூபிட்டரில். ஒன்று வந்து நம்ம ரெகுலர் டெக்ஸ்ட் மாதிரி மார்க்கப் மாதிரி போடுறது, ஒரு 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 பாக்ஸு. அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அது என்ன டைப் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறப்பே என்ன மாதிரி பாக்ஸு க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புது பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கிரியேட் insert cells, insert cells above or below சொல்லி இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணுறப்ப கோட் செல்ஸாக மார்க் செல்ஸாக, மார்க் செல்ஸ்னால் நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம், கோட் செல்ஸ்னால் கோடு தான் டைப் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு மார்க் டவுன் செல் டெக்ஸ்ட்டு செல்லும் ஒரு கோடு செல்லும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கோடு செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், மார்க் செல்லை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பாண்டாஸ் உள்ள கோடு எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் pandas as
பிடி. அந்த பிடின்றது வந்து அலையாஸ் நேம், ஒரு நம்ம நிக் நேமில் பட்ட பேர்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி. ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் பாண்டாஸ்ன்னு நான் டைப் பண்ண முடியாது, அதனால தான் வந்து பிடின்னு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். மார்க்ஸ் அப்படின்னு ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த அரேயில் வந்து ஒரு 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து நான் போட போகிறேன். 70, 75, 90, 69, 87 அப்படின்னு போடுறேன். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிடி டாட் சீரீஸ் இதுக்குள்ளே வந்து நீ என்ன பண்ணணும்னா வந்து இந்த டேட்டா செட்டை மென்ஷன் பண்ணணும். மார்க்ஸ். ஓகே, நான் இந்த டேட்டாவை கொண்டு வந்து இதுக்குள்ளே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் எதுக்காவது வந்து அசைன் பண்ணணும். நான் பாண்டா சீரீஸ் பிஎஸ்ன்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து பிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். இந்த இங்கே நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமலே இப்போ பிஎஸ்ன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் இதை டிஸ்பிளே பண்ணலாம். அதான் வந்து இந்த ஜூபிட்டரில் இன்னொரு அட்வான்டேஜ். சரி, இப்போ நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு, நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டு 64. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இண்டெக்ஸ். ஆக்சுவலாக பை டிஃபால்ட்டாக வந்து 0, 1, 2, 3ன்னு ஒன்று இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம டேட்டாஸ் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டேட்டா செட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னா இப்போ இந்த 0 அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஒரு டேட்டா செட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஎஸ் போடுறப்போ ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆச்சுல்ல 0, 1, 2, 3ன்னு. இப்போ நான் வந்து நான் மை ஓன் இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னா கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ S1 சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை கொண்டு வந்து இங்கே இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸை கொண்டு வந்து அசைன் பண்ணோம்னா, நம்மளோட இண்டெக்ஸ் அசைன் பண்ணோம்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா 1, 2, 3க்கு பதிலாக இது ஒரு புது இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகும், S1, S2. இப்போ நான் என்ன பண்ணலாம், S1 வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம், 0, S2, 0 வச்சும் 1, 2, 3ன்னு சாரி 0, 1, 2, 3ன்னு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதோட டேட்டா டைப்ஸை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இது வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நிறையாவது டிஸ்பிளே பண்ணால் பிரிண்ட் தான் ஆல்வேஸ். நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நிறையா டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ நான் பிரிண்டில் என்ன பண்ணுறேன், பிஎஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். அப்புறம் பிஎஸோட டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதான் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க, டி டைப்ஸ். டி டைப் கடைசியில் டிஸ்பிளே ஆகும் இன்ட்டு 60. நான் சப்போஸ் டி டைப்ஸ் வந்து எனக்கு சொன்னல S2, S2 வழியாகவும் சொல்லலாம், அல்லது கமா பிஎஸ் 1, S2 இப்போ வந்து ஒரே டேட்டா தான் டிஸ்பிளே பண்ணணும். 75. ஓகே, இது வந்து S2 வந்து இது போடுறது 75. இது 0, 1, 2, 3 சொல்லி இண்டெக்ஸ் க்ரியேட் ஆச்சுல, அது பை டிஃபால்ட் இண்டெக்ஸ். இந்த டிஃபால்ட் இண்டெக்ஸ் வழியாகவும் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோட டேட்டா டைப்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணால் டி டைப் இது வந்து எனக்கு இன்ட்டு 8 பைட்ஸ் வச்சு பண்ணணும்னா தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ட்டு 8 மாறிடுச்சு ஃபுல் டேட்டாவும். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஃப்ளோட் வேணும்னா கூட
ஃப்ளோட் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோட்டாக மாறுது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இன்னும் வந்து டேட்டா சீரீஸில் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்மளால் பண்ண முடியும். அதையெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களோட நேரத்துக்கு நன்றி. Like and comments this video. Please subscribe Quick Bits and click bell icon for more videos from Quick Bits.